சுலோச்சனா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சகோதரி அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க. திதி சூனிய ராசியிலும் அதனோட பயன்களை பற்றியும் இன்னைக்கு நம்ம சொல்ல போறாங்க. வாங்க சகோதரி, வந்து உங்களுடைய கருத்துக்கள் முதல் முறையாக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிடர் அறிமுகம் திருப்பூர் சண்முகையர் ஜோதிட கருத்தரங்கிற்கு இது வந்து கலந்து கொண்டதற்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனார் நோக்குண்டாம் எண்ணி நோக்காது தூக்கொண்டு தூக்குவார் தப்பாமல் சாகுவார் தமக்கு நாளின் செய்யும் வெளிநாள் என் செய்யும் என் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூர் என் செய்யும் குமரேசன் இருந்தாலும் சிலமும் சரணியில் தந்தையும் சனமும் தோளும் கடமும் எனக்கும் உண்மை வந்து தோன்றினார். அது பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருப்பெருஞ்சோதி ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதாய சுக்கர சனியாச்சாராவே கேதுவே நமக. எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனக்கு முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரிசூனியத்தை பற்றி நான் பேச உள்ளேன். திரிசூனியம்னா ஒவ்வொரு திதிக்கும் அந்த திதி வந்து சில ராசிகள் வந்து திரிசூனியமாகுது. அப்போ வந்து அந்த திரிசூனிய ராசிகள் வந்து யோக கிரகத்தில் இருந்ததுன்னா சில தடைகளை வந்து தரு. சப்போஸ் யோக கிரகங்கள் வந்து பாதிப்படைஞ்சு 6, 8, 12 ஒரு முறை வந்து அபரிதமான இனிமே ஆரம்பித்தது நீங்கள் போட வேண்டும். அப்போ முன்னாடி கஷ்டத்தினாலும் பின்னாடி வந்து யோகங்களை தரும். ஒரு முறை பாதிப்பை தந்துட்டு மறுபடியும் நல்ல பலனை தரும். அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறந்தவங்களுக்கு வந்து திதி சூனியம் இல்லை. அதே மாதிரி பில்லி சூனியமும் அவங்களுக்கு வந்து கிடையாது. இப்போ பிரதம திதினா துலாம் மகரம் வந்து திதி சூனியம். இப்போ லக்னம் வந்து பலம் பெற்றானா லக்னம் அல்லது சூரியனோ அல்லது செவ்வாயோ நல்ல பலம் பெற்றிருந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்க நல்ல நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க, நல்லா இருக்கு. அதே 2வது புதிய திதியில் வந்து தனுசு மீனம் வந்து திரிசூனியம். அப்போ 2ஆம் பாவம் வந்து பலம் பெற்றதுன்னா சுக்கரனோ அல்லது பலம் பெற்றிருந்தாங்கன்னா வங்கி பணி, ஆசிரியர் பணி, தரகரு, ஃபைனான்ஸு இந்த மாதிரி துறையில் வந்து சிறப்பாக இருப்பாங்க. திருதிய துணிக்கு வந்து இது மகரம் சிம்மம் வந்து திரிசூனியம். 3ஆம் இடம் வந்து பலம் பெற்றாலோ அல்லது புதன் அக்கௌண்ட்ஸு, கம்ப்யூட்ரு அந்த மாதிரி இதிலெல்லாம் நல்லா இருந்தால் கமிஷனு, ஆன்லைனில் ஏதாவது தொழில் அதெல்லாம் செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். சதுர்த்தி திதியில் வந்து கும்பம்னு ரிஷபம்னு திரிசூனியம். 4ஆம் இடம் வந்து பலமாக இருந்தாலும் அல்லது செவ்வாய் பலமாக இருந்தாலுமே அல்லது சந்திரன் நல்லா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அம்மா ஸ்தானம் நல்லா இருக்குது. அப்புறம் இது வீடு, மனை, வண்டி, வாகனமெல்லாம் நல்லா இருக்கு அவருக்கு. அதே மாதிரி பஞ்சமி திதியில் வந்து மிதுனம், கன்னி. அப்போ வந்து 5ஆம் இடம் பலமாக இருந்ததுன்னா அது வந்து சூரிய நல்ல நிலையத்தோட நடந்ததுன்னா பூர்வீகத்தில் நல்லா இருக்கு, குழந்தைகள் இதில் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி சஷ்டி திதிக்கு வந்து மேஷம் சிம்மம் வந்து திரிசூனியம். 6ஆம் இடம் வந்து பலம் பெற்றிருந்தாலும் அல்லது செவ்வாய் பலமாக இருந்தாலும் அதிகார தோரணையில் வேலை கிடைக்குது. அதே மாதிரி 7ஆம் இடம் வந்து சப்தமி திதிக்கு வந்து தனுசு கடகம் வந்து திரிசூனியம். அப்போ 7ஆம் இடம் வந்து பலமாக இருந்து அல்லது சுக்கிரன் வந்து பலமாக இருந்தாலுமே கணவன் மனைவிக்குள்ளார நல்லா இருக்கு. அப்புறம் நண்பர்கள், கூட்டாளிகள், தொழிலிடத்தில் நல்லா இருக்கு. அஷ்டமி திதி எடுத்துட்டீங்கன்னா மிதுனம், கன்னி. 8ஆம் இடம் வந்து பலமாக இருக்கோன்னு திடீர்னு அதிர்ஷ்டம் வரும். மற்றபடி இதனால ஆயுட்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருக்கு. 9ஆவது வந்து நவமி திதிக்கு வந்து சிம்மம் விருச்சிகம் வந்து திரிசூனியம். 9ஆம் இடம் பலமாக இருக்கோன்னு அல்லது குரு பலம் பெற்றானா தந்தை வெளியில வந்து நல்லா சொத்துக்கள் கிடைக்கி, தந்தையோட ஆதரவு கிடைக்கி நல்லா இருக்கு. அப்புறம் தசமி திதிக்கு வந்து சிம்மம் விருச்சிகம் வந்து திரிசூனியம். அப்போ 10ஆம் இடம் வந்து நல்லா இருந்ததுனால அதாவது சனி பலமாக இருந்தாலும் தொழிலில் வந்து நல்ல அமைப்பு இருக்கு, நல்லா இருக்கு. ஜாதகர் வந்து சிறப்பாக இருப்பான். அடுத்தது வந்து
ஏகாதசி திதி. ஏகாதசி திதிக்கு வந்து தனுசு மீனம் வந்து திதி சூனியம். அப்போ 11ஆம் இடம் வந்து பலமானதுனால தொழில லாபம் இருக்கு. 11ஆம் பாவத்துக்கு உண்டான பலன்கள் வந்து நல்லா இருக்கும். அடுத்தது வந்து 12 துவாதசி திதி. இப்போ துவாதசி திதி வந்து துலா மகரம் வந்து திதி சூனியம். 12ஆம் இடம் வந்து பலம் பெற்று குரு பகவான் வந்து நல்லா இருந்தாருன்னா நல்லா சொந்தமாக ஆயுதசேனம் போக நல்லா இருக்கு. திடீர்னு வெளியூர் போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அமையும். திரியோதசி திதி வந்து திதி சூனியம் வந்து ரிஷபம் சிம்மம். இப்போ லக்னம் வந்து பலம் பெற்றால்னா சூரியன் செவ்வாய் வந்து பலமாக இருந்ததுன்னா நல்ல பொறுப்பில் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அப்புறம் 14 சதுர்தசி திதி. சதுர்தசி திதி வந்து மிதுனம், கண்ணீர், தனுசு, மீனம் 4 இடமே வந்து திரிசூனியம். அதில் வந்து 2ஆம் இடம் நல்லா இருக்கும்னா அல்லது சுக்கிரனோ குருவோ பலமாக இருந்ததுன்னா இது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆரம்ப கல்வி நல்லா இருக்கு, எல்லாமே இதாக இருக்கு. அப்புறம் இவ்வளோ நாளாக இதை பார்த்தோம். இனி வந்து லக்னம் வந்து திரிசூனியத்தில் இருந்தாங்கன்னா தலை சார்ந்த வியாதி இருக்கு, அல்லது சிலருக்கு வந்து முடி கொட்டுற மாதிரி இருக்கு, உறவுகளை வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஜாதகருக்கு வந்து ஒன்றா புத்திர தோஷம் இருக்கு, இல்லாட்டி குழந்தை வந்து லேட்டாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு முறை வந்து வாழ்க்கையில டீப்ரமோட் ஆகிட்டு பின்னாடி வந்து நல்ல கௌரவமான பதவியில வருவாங்க. இதெல்லாம் இதெல்லாம் வந்து கலந்ததுக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்ல புகழா இருக்கு. ரெண்டாம் இட திதி சூனியம் ஆச்சுன்னா ஆரம்ப கல்வியில தடையாட்டு, இல்லாட்டி அடிக்கடி ஸ்கூல் மாற்றுவாங்க, அல்லது பல்லு கண்ணில் அதாவது தொந்தரவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது. அப்புறம் ஒரு சின்ன முகத்தில் வந்து தழும்போ வடுவோ அவருக்கு வந்து இருக்கு. ஒரு முறை வந்து பொருளாதாரத்தில் ஏமாற்றம் கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் வந்து சிறப்பாக வருவார். சிலருக்கு வந்து கெட்ட பழக்கம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. அப்புறம் பேச்சில் வந்து கவனமாக 2ஆம் இடமாகறதுனால பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும். இல்லாட்டி அவருக்கு வந்து ஏதாவது வாயினால் ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் வரும். அப்புறம் பிற்காலத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வந்து அவருக்கு கிடைக்கும். ஒரு பாதிப்பு வந்துன்னா அதுக்கு பின்னாடி அவர் வந்து நல்லா இருப்பார். இப்போ நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வீட்டில் வாட்ச் ஓடாது, அப்புறம் வந்து கேலண்டர் வந்து கிழிக்க தோணாது, இந்த மாதிரி இருக்கு. வீட்டில் கூட சுவரில் வந்து சின்ன சின்ன விரிசலெல்லாம் கூட ஏற்படும். அதே மாதிரி 3ஆம் இடம் திரிசூனியம் பெற்றான்னா தைரிய குறைவு இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கிறனால அப்போ கையெழுத்து போடும்போது ஏதாவது ஆவணங்கள்ல ஏதாவது பிரச்சனை இல்லை, ஏதாவது தொலைப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அப்புறம் பலருக்கு வந்து தாமத திருமணம் இருக்கு. ஏன்னா பெண் ஜாதகம்னால 3ஆம் இடம் வந்து கழுத்து. அப்போ மாங்கல்யம் வந்து ஏறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதமா இருக்கு. அப்புறம் சீட்டு படிக்கிறது, சீட்டு போடுறது இதெல்லாம் போனோம்னா அவருக்கு ஜாஸ்தி ஆகுது. அப்புறம் ஏதாவது டைரியில கவனமா எழுதணும், இல்லாட்டி ஏதாவது பின்னாடி வந்து பிற்காலத்துல பிரச்சனை வரும். அப்புறம் ஸ்கூல்ல படிச்சாங்க அந்த சான்றிதழ் தொலைப்பாங்க, இல்லாட்டி இது வரைக்கும் வாங்காது இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. ஒப்பந்தங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடணும்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் வந்து குறுக்கு வழியில போனாங்கன்னா பின்னாடி வந்து மாட்டிக்குவாங்க. பிற்பகுதியில் வந்து முயற்சி, இடமாற்றம், ஆவண சேர்க்கை எல்லாம் வந்து நல்லா இருக்கும். அடிக்கடி பேங்க்ல வந்து கையெழுத்து மாற்றி மாற்றி போட்டு தப்பாக போடுவாங்க. அப்புறம் நாங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியில் வந்து அவருக்கு ஏதாவது மனக்கவலை இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்போர்ட்டு, இமெயில் ஐடி எல்லாம் வச்சிருப்பார். இதே மாதிரி 4ஆம் இடம் திதி சூனியம் ஆச்சுன்னா மனம் சார்ந்த பிரச்சனையா இருக்கு. சின்ன வயதிலேயே நீர் சம்பந்தமான சளி தொந்தரவு, வீசிங் தொந்தரவு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்லை அம்மாவை புரிஞ்சு எங்காவது வெளியூர்ல போய் ஒன்னா படிச்சுட்டு இருப்பாரு, இல்லாட்டி வேலைக்காக போவாரு. அப்புறம் பூமி மனை வாங்குறதுல வந்து ஏதாவது சில பிரச்சனைகள் வரும். இல்லை வண்டி வாகனத்துல ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அப்புறம் ஆரோக்கிய குறைவு, உடல்நிலை சுகஸ்தானம் வாங்கினதுனால ஆரோக்கிய குறைவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவோட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் இல்லாட்டி தாயார் உறவுகள் வந்து பிரிஞ்சு
கவலைப்பட்டுட்டு வேலை விஷயமா கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. தந்தைக்கும் தாய்க்குமே கொஞ்சம் பிரிவினை தரக்கூடிய இதா இருக்குது. 5ஆம் இடம் திரிசூன்யமான பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடுவாரு. இல்ல அனுபவிக்க முடியாது, இல்லாட்டி கூட பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அவர் வெளியே போயிடுவாரு. ப்ரமோஷனு புகழ் இதெல்லாம் வந்து அவருக்கு உடனே கிடைக்காது, ஏதாவது தடைப்பட்டு அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஒரு பொருளாதாரத்துல வீழ்ச்சியும் கிடைக்கும். வம்சாவளியில வந்து புத்திர தோஷம் இருக்கு. இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைனால இவருக்கு கொஞ்சம் மனக்கவலை இருக்கு. ஏன்னா 5ஆம் இடம் திரிசூன்யமா இருந்ததுனால அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. அப்புறம் உயர்கல்வி படிக்கும் போது தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமனூர் வந்து சரி இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. அப்படி இல்லைன்னா மாமன் திருமண வாழ்வில் வந்து ஏதாவது வாழ்க்கை சிறப்பு இல்லாத இருக்கு. 50 வயசுக்கு மேல வந்து அவருக்கு முன்னேற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடம் திரிசூன்யமானால் வந்து முதல் உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிடுவாரு. 2வது உத்தியோகத்துல தான் அவங்க வந்து நினைச்சிருப்பாரு. அப்புறம் குறைஞ்ச வருமானத்தில் வந்து அதிகமான வருமானத்தை படிப்படியா மேல உயர்வாரு. கடன் இருக்கு, உடல்நிலை கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் இருக்கு. வாடகை வீட்டிலே இருந்துட்டு பின்னாடி வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்புறம் திரிசூன்ய பாதிப்பு வந்து நல்லா புரட்டி எடுக்கிற ஒரு 6ஆம் இடத்துல திரிசூன்யமா இருந்தானா ரொம்ப சிரமப்பட்டு தான் முன்னேறுவாரு. அப்புறம் உடம்புல வந்து அலசல் தொந்தரவு, உடல் நோய், ஏன்னா 6ஆம் இடங்கிறது வயிறு பகுதி. அப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவருக்கு இருக்கு. இல்லாட்டி ஃபுட் பாய்சனால அதாவது ஆஸ்பத்திரி போகிறது அந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுலாம் இருக்கு. 7ஆம் இடம் திரிசூன்யமாச்சுன்னா திருமணத்துல வந்து 2 பேருக்குமே விசாரிச்சு செய்யணும். பொண்ணு கிட்டையும் சரி மாப்பிள்ளை இல்லை பொண்ணு வந்து மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, இல்லை மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் வேண்டான்ட்டு. அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக 2 பேர்த்தையும் விசாரிச்சுட்டு செய்யலாம்னு முடிவானதுக்கப்புறம் செய்யலாம். அப்புறம் பொதுவாளர்கள் வந்து ஈடுபடுவாங்க. இப்போ அவரே போய் உதவி செய்யறது கூட்டு சேர்றது ஏதாவது பண்ணுங்கன்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு பாடத்தை கற்பிச்சுட்டு வருவார். அப்புறம் திருட்டு சம்பவம் வந்து ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலக்கஸ்தானியில் வந்து தலை சார்ந்த வியாதி வந்து இருக்கு. அப்புறம் பெண் ஜாதகமாக இருந்தாங்கன்னா தலைமுடி கொட்டதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயத்துல ஏமாந்து போவாரு, அல்லது இவர் ஏமாத்திருப்பாரு, ஏதோ ஒண்ணு நடக்கும். அதே மாதிரி திரிசூன்யம் வந்து 8ஆம் இடத்துல இருந்தா 2 பேருக்குமே பேச்சுல வந்து முரண்பாடு இருக்கு, ஒத்தி வராது. ஏன்னா 7 வந்து 2ஆம் இடம். அதனால 2 பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் இருக்கு. திருமணத்துக்கு பின்னாடி வந்து வருமானத்திலையுமே ஒரு மாற்றம் வந்து இருக்கு. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் செய்விட பயம் வந்து அவருக்கு ஐயோ நமக்கு யாராவது செஞ்சு வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அவருக்கு உருவாகுது. அப்புறம் ஒரு கண்டம் வந்து தப்பிச்சு வருவாரு. பாஞ்சாலத்துல வருமானத்துல வந்து தடை ஏற்பட்டு மறுபடியும் நடக்கு. பலருக்கு வந்து குடும்பத்துல பிரிவினை கூட தர கூட வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடங்கள் 7க்கு 2 தரனால 8ஆம் இடம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 9ஆம் இடம் திரிசூன்யமானா தந்தையை பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது திடீர்னு உடம்பு வந்து ஒளியாவாங்க, இல்லாட்டி குண்டாவாங்க. தாமதமான உயர்கல்வி இருக்கு. பெண் ஜாதகமானா கர்ப்பப்பையில 9ஆம் இடங்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவருக்கு ஒரு வேலைக்கு போறாருன்னா அங்க வேலை செய்யற மேலதிகாரி வந்து இவருக்கு வந்து ஒத்துழைப்பு தரமாட்டார், ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் தாமதமான முன்னேற்றம் தான் பெரிய அளவில் வந்து இவருக்கு கிடைக்கும். அப்புறம் ஜாதகருக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்கன்னா அவருனால திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கு. நல்ல நாளே நல்ல நேரம் பார்த்து எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலை வந்து இவர் செய்ய விடாது. அப்புறம் ராகுகால யமகண்டம் வந்து இவருக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரு. மனைவிக்கு வந்து கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே முன்னேறதுக்கு வந்து தடை இருக்கு. சிலர் வந்து மலை மாறலாமா அப்படிங்கிற சிந்தனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10ஆம் இட திரிசூன்யமானா சொந்தக்காரர்கள் விசேஷத்துல வந்து எதுலையுமே கண்டு கொள்ள மாட்டாங்க. அப்புறம் பையன் பிறந்தானா அந்த பையனை பத்தி கவலையாவே இருக்கு. அப்புறம் மனைவி வெளியில வந்து சொத்துக்கள் வந்து ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கு. மனைவி வந்து படிச்சு கல்வி மூலம் வேலை செய்ய மாட்டாங்க, வேற ஏதாவது செய்வாங்க. அப்புறம் கல்வி தடை வந்து அவங்களுக்கு இருக்கு. தந்தையின் தொழிலை வந்து செய்வாரு, அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 14ஆம் இடம் வந்து திரிசூன்யமானா மூத்தவர், அண்ணன், சித்தப்பா
இவங்கெல்லாம் வந்து வாழ்வில் சில பிரச்சனைகள் இருக்குது, கவலைகள் இருக்குது. அப்புறம் பேராசையினால ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. அப்போ மருமகன் மகளுக்கு வந்து பிடித்ததாக இருக்காது. இளமை காலத்திலே வரும் புகழ், கல்வி, அந்தஸ்து வந்து இவருக்கு நிலைக்காது. சின்ன வயசுலேயே வந்ததுன்னா அது வந்து நிலைக்காது. அப்புறம் பிற்கால வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் இருக்கு. மனைவி கணவன் வழியில வந்து யாரோ ஒருத்தருக்கு சொந்தக்காரவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்களுக்கு தாய் தந்தையோ புத்திர தோஷம் அல்லது காதல் திருமணம் அல்லது மதமாற்ற சிந்தனை இந்த மாதிரி இருக்கு. இப்போ 12வது திதி சூரியமானா தூக்கம் வந்து கெட்டு போயிடு, தூக்கம் வராது. அப்புறம் ராத்திரியில வேலைக்கு போகிற மாதிரி அமைப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாடு செல்வதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி தடை ஏற்படும். என்ன முயற்சி பண்ணாலுமே அது வந்து தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து மருத்துவ செலவு இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்படின்னா 7 மாதம் 8 மாதத்துல குழந்தை பிறந்த மாதிரி இருக்கு. இப்போ தந்தை சொத்துல வந்து ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தந்தைக்குமே ஆரோக்கிய குறைவு இருக்கு. தாய் தந்தையரை வந்து பிரிஞ்சு வந்து அந்த ஜாதகர் வந்து வெளியிருப்பா. 12ஆம் நாள் வந்து திரிசூன்யமாச்சுன்னா அதே மாதிரி பிற்பகுதியில் வந்து அவர் வந்து நல்லா வளமாக இருப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாதகருக்கும் மனைவிக்குமே ஜோடி பொருத்தம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருத்தர் குட்டையா ஒருத்தர் நெட்டையா அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை கலர் காம்பினேஷன் வந்து மாறி இருக்கு. அல்லது அவங்க வந்து காதல் திருமணம் பண்ணவங்களா இருப்பாங்க. நன்றி. இது வரைக்கும் எனக்கு பேச வரவைக்க திருப்பூர் வரவர்களுக்கும் நன்றியே வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் சுலோச்சனா. மொபைல் நம்பர் 9944174745. நன்றி, வணக்கம்.